ஐயோ எல்லாரும் கேட்டுக்கிறீங்க, நாளைக்கு காலையிலே 10 மணிக்கு நம்ம ஊர் ஏரி குளம் எல்லாம் புளியந்தோப்புல ஏலம் விட போறவா. புளியந்தோப்புல எல்லாரும் வந்து கலந்துக்கிறீங்க. ஏயா சாப்பிடாம எங்க போயிட்ட? ஒன்றும் இல்லை, அந்த பைக் கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன்ல, அதை திரும்ப வாங்கிட்டேன். ஏயா திரும்ப வாங்கினே? இல்லை, அந்த எல்லை குளத்தை ஏலம் எடுக்கலாம்னு தோணுச்சு. அதான். அந்த குளம் நம்மக்கிட்ட இருந்தா அந்த ஊர்க்காரங்க குடிக்க தண்ணி பிரச்சனை இருக்காதுல்ல. ஊரே உப்பு தண்ணி குடிக்க தண்ணி குடிங்கன்னு கேட்கறதுக்கு அந்த ஊருக்கு உரிமை இருக்கு. ஆனா கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு எந்த ஊர்க்காரனுக்கு உரிமை இல்லை. இந்த பணத்தை அப்பா போட்டா கிட்ட வச்சு எடுத்துட்டு போயா. குத்தகை முடிஞ்சது. இந்த வருஷத்திலிருந்து 7 வருஷ குத்தகை. முதல்ல எல்லா குல ஏலம், குறைந்தபட்ச தொகை 50,000 ரூபாய். 50,100. உங்க பேரு? பாரி. பாரி 50,100 ரூபாய் கேட்டிருக்காரு. அடுத்து கேட்கறவங்க கேட்கலாம். 50,100. பாரி எல்லா குளத்தை 50,100 ரூபாய் கேட்டிருக்காரு. மேல கேட்கறவங்க கேட்கலாம். 1 லட்சம் ரூபா. மில்லுக்காரரு 1 லட்சம் ரூபாய். 1,100,000. 1,100,000. பாரி 1,100,000 ரூபாய் கேட்டிருக்காரு. 2 லட்சம். 2 லட்சம் ரூபாய்க்கு மில்லுக்காரர் கேட்டிருக்காரு. 2,100,000. சரியான போட்டி. மில்லுக்காரருக்கும் பாரிக்கும் 2,100,000 ரூபாய்க்கு பாரி கேட்டிருக்காரு. 4 லட்சம் ரூபா. 4 லட்சம் எப்பா? மில்லுக்காரரு 4 லட்சம். 4,100,000. சொல்ல கூட விட மாட்டேங்கிறீங்களப்பா. பாரி 4,100,000. பாரி 4,100,000 ரூபாய்க்கு கேட்டிருக்காரு. 4,100,000 ஒரு தரம். கேட்கறவங்க கேட்கலாம். 4,100,000 2 தரம். 8 லட்சம். 8 லட்சம் ரூபாய். மில்லுக்காரரு 8 லட்சம் ரூபாய் கேட்டிருக்காரு. என்ன பாரி கேட்குறீங்களா? முதல் தரம் 8 லட்சம் ரூபாய் மில்லுக்காரரு. 2ஆம் தரம் 8 லட்சம் ரூபாய். 3ஆம் தரம் 8 லட்சம் ரூபாய்க்கு எல்லா குளம் மில்லுக்காரருக்கு ஏலம் விடப்பட்டது. ஏய், நான் சொல்றத கேளு. ஊர்ல எல்லா குளம் ஏலம் நடந்துட்டு இருக்கா. எப்படியான எடுக்கலாம் ட்ரை பண்ண முடியலடா. நீ என்ன பண்ணுற, உடனே உங்கள் ஊர் பிரசிடென்ட் அழைச்சிட்டு வா. அழைச்சிட்டு வந்து குளம் என்ன ரேட் போயிருக்கோ அதை விட கூட வச்சு உங்கள் கிராமத்துக்கு பணத்தை கட்டிடுறோம். குளத்தை மட்டும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வந்து பேசுங்கடா. டே மாப்பிள்ள, கூட்டம் கலையறதுக்குள்ளார வந்துருங்கடா. சரியா? சரி சரி சரி, நான் வச்சிடுறேன். ஏன் மச்சி, இப்போ அவங்களுக்காக தான் நகையெல்லாம் அடகு வச்சு ஏலம் எடுக்க வந்தியாடா? ஆமாண்டா. இங்கே பாரு, சொன்னா கேளு. நம்ம ஊராங்களை பற்றி தெரியாது, இது தேவையில்லாத பிரச்சனை. மில்லுக்காரரு 26,000 ரூபாய் கேட்டிருக்காரு. முதல் தரம் 26,000 ரூபாய். 2ஆம் தரம் 26,000 ரூபாய். 3ஆம் தரம் 26,000 ரூபாய்க்கு கூடாங்குளம் மில்லுக்காரருக்கு ஏலம் விடப்பட்டது. ஒரு ஊர் ஏலத்துல இன்னொரு ஊர் அங்க கலந்து கூட தெரியாதா? ஏலம் கட்டு வரலங்க, உங்க பிரசிடண்ட்டை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்திருக்கோம். அப்படி ஓரமா நில்லு. ஏலத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன். வந்திருக்கிறதே ஏலம் விஷயமா தாங்க. டேய் வாங்கப்பா. குளம் ஏரி குடிக்கிறதுக்கு தண்ணி கிண்ணி இல்லைன்னு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் உப்பு தண்ணி எடுத்து எங்கள் தலைமையில் ஊற்றி விட்டு வேடிக்கை பார்க்குறான் பாருங்க அந்த முட்டைப்பைய கடவுள். உங்களுக்கு தெரியாது இல்லை, அந்த குளத்து தண்ணியை விட்டால் குடிக்கிறதுக்கு எங்களுக்கு வேறு தண்ணி இல்லைன்னு. அதுக்காக உங்கள் ஊர் அளவில் நான் ஒன்றும் குறைச்சல வரல. உங்கள் ஊரில் அந்த குளம் என்ன ரேட்டுக்கு ஏலம் போயிருக்கோ அதோட முன்ன பின்ன வச்சு நீங்கள் என்ன ரேட்டு சொல்கிறீங்களோ அதை நான் கட்டிப்படுறோம். அந்த குளத்தை நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். தயவுசெய்து எல்லாரும் உதவி பண்ணுங்க. குளத்தை ஏலம் எடுத்திருக்கிறது நான். ரசீதையும் பொண்டாட்டி பேர்ல போடுங்க. ஏங்க, அவர் உங்கள்கிட்ட பேசலங்க, பிரச்சனை கிட்ட பேசிட்டு இருக்காரு. கை நீட்டி பேசுற. ஏண்டா என் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு என் ஊருக்கே வந்து என்கிட்ட பேசி குளத்தை வாங்கிட்டு போடுவீங்க. அது நான் உசுரோட இருக்கு தண்ணி நடக்காது. குளத்தை நீங்க யாரும் எடுத்துடுங்க. ஆனா மீனை நீங்க பிடிக்கிறீங்களா இல்ல நாங்க பிடிக்கலாம் பாத்துருவோம். ஏய் வாடா வாங்க. இல்ல மீனை பிடிச்சு பிடிக்க
நில்லுங்க, நான் உங்களுக்கு பை சொல்றேன். இதாயா பதிலே? இதுக்கு நைட்டு புதுக்கோட்டை போறதுக்கு முன்னாடி குளத்தை சுத்தி அவங்க போட்டுக்கிற வேலையை பிச்சு எறிடும். இனி குளம் என்னோடது. குளத்தை சுத்தி நான் முள்ளு கம்பி போடுறியா? இனி எவன் அடி எடுத்து வைக்கலான்னு பாக்குறேன். பிரச்சனைன்னு ஒன்று இருந்தால் தான் முடிவுன்னு வரும். ஆரம்பிச்சது அவங்க, முடிக்கப்படுறது நாம. என்னடா சொல்ற? மில்லுக்காரன் இந்த பிரச்சனை கொண்டுபிட்டு நான் ஜெயிலுக்கு போகிறேன்டா. நம்ம பிள்ளைய காலத்துலையாவது நல்ல தண்ணி பிடிக்கட்டும்டா. ஏய் அவசரப்படாதீங்கடா. ஏய், நீ சொன்னதை நான் கேட்டலடா. இப்போ நான் சொல்ல நிற்கல. யாரா ஃபோனில்? அவன் தான்டா, நெடுங்காட்டிலேருந்து ஃப்ரெண்டு பேசுகிறான். போதும் போதும் அவர் கிழிச்சு சொல்றதெல்லாம். பட்டா மழை பத்தாதம்மா. ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டான்டா. பேசாமல் இருந்தவங்கள நான் தாண்டா தேவையில்லாமல் கிளப்பி விட்டேன். பாரு, பிரசன்ட் மில்லுக்காரன் ஏலத்தில் நைட்டு புதுக்கோட்டை போகிறேன்னு சொன்னாங்கல்ல. போவாங்க, ஆனால் திரும்ப மாட்டாங்க. டேய், அந்த ஊர் எங்களுக்கு தெரிஞ்சா நம்ம ஊரை சும்மா விட்டுருவாங்களா? அதுக்கு எப்படி கிட்ட சாவ சொல்றியா? டேய், நானும் ரெடி தாட்டா. ஆனால் யார் பண்ணாங்கன்னு தெரியாமல் பண்ணணும். தெரியணும். நாம தான் பண்ணணும், 2 பேருக்கும் தெரியணும். ஆனால் அந்த ஊராங்களுக்கு தெரியக்கூடாது. புதுசா நல்ல புத்தகம் மாதிரி இருக்கே. அக்கா, 1 கிலோ 5 ரூபா, 1 ரூபா கூட வச்சு 6 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன். ஆமா, உனக்கிட்ட வாங்கி தான் மூட்டை கட்ட போறேன். சரி, டிவி பத்தில இது போற கிடக்கு. ஏன் போன் இந்த கையில தான் வச்சிருக்கேன். ஹலோ 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 ஹலோ. அப்படியே திரும்பி நில்லு. திரும்பி நில்றா. திரும்பி பார்க்காம அப்படியே போயிரு, என் பொண்ணையும் சேர்த்து. சொல்றல, திரும்பி பார்க்காம போடாங்கிற. இது ஒரு பெரிய மனுஷனா நான் உங்களுக்கு கொடுக்குற மரியாதை. இப்போ திரும்பி நிற்கிறது எந்த நிலைமையிலையும் உங்கள் பொண்ணை விட்டு போக மாட்டேன்றதுக்காக. என் வீட்டுல தமிழ சிறுக்கியோட மவன் என் மருமவனா? இன்னொரு தடவை எங்க அம்மாவை சிறுக்கி கிறுக்கின்னு சொன்ன மூஞ்சி மோக்கரெல்லாம் ஒட்டச்சிருவேன். அந்த பயலை இப்போ என்ன பண்ணாலும்
என் பொண்ணுமான பிரச்சனை தான் வந்து நிற்கும். அதுக்காக உன்னை சும்மா விட்டுற மாட்டேன். பெசண்ட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீங்கள் போயிட்டு வாங்க. இதை முன்னாடியே சொல்லிக்கலாம்லையா? சரி சரி, நான் மட்டும் போயிட்டு வரேன், நீ போன வை. ஹலோ, யாரு? தவிச்ச வாக்கி தண்ணி கொடுக்காதவன் விக்கி விக்கி தாண்டா சாகணும். ஏய், யாரா நீ? இந்தா நேர்ல வரம் பாரு. டேய், நில்லுடா. எங்கடா போறீங்க? எங்க? எதுக்கு நிக்க சொல்றியா? ஏய், பொறுங்கடா. பொறுங்க பிரசிடென்ட் சாவ கிடக்குறாரு. வீட்ல போய் போத்திட்டு படுக்க சொல்றீங்களா? அந்த ஊர்ல கண்ணுல போடுறவங்க எல்லாரையும் வெட்டணும். ஏய், 7 பேர் போய் 4 பேரை வெட்டி விட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சா? அந்த ஊரையே ஒழிச்சு கட்டணும், புரியுதா? டிராக்டர்ல ஆரணை கட்டி ஊரையே திரட்டுங்க. எல்லா ஆளையும் புளியந்தோப்புல கொண்டாந்து குவிங்க. கருக்களுக்குள்ள அந்த ஊரே இருக்கக்கூடாது. இதுதான்டா சரியான நேரம். அந்த பாரி பயில தீர்த்து கட்டுறதுக்கு விட்டுறக்கூடாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே கொலை பிரச்சனை அந்த பயிரோட அப்பன் சாவணும்னு விதி எழுதிருந்துச்சு. ஆனால் இப்போ அதே கொலை பிரச்சனை இல்லை, அவனே சாகணும்னு நான் எழுதிட்டேன். கலவரத்தோட கலவரமா அவன் கதையும் சேர்த்து முடிச்சிருங்க. விடியும் போது அவன் உயிரோடு இருக்கக்கூடாது. ஆஸ்பத்திரிக்கு பிரசிடென்ட்டை பார்க்க பிரசிடென்ட் பொண்டாட்டி கூட வேற யாரெல்லாம்டா போனது? சத்தி பொண்ணு எடுக்காங்கிறான். என்னடா ஏத்த ஹாஸ்பிட்டல் நெருங்கிருப்பீங்களா? நெருங்கியா? இன்னும் 200 கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லு. போய் சேர்றதுக்குள்ள பொழுது விடிஞ்சிடும். போய் இறங்கிறதுக்கு ஃபோன் பண்ணடா. எங்க அப்பா உன்கிட்ட என்ன கேட்டாரு? என்ன கேட்டாரு? என் பொண்ணை விட்டு ஒதுங்கன்னாரு. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்ல போறேன்? அந்த மில்லை என் பேர்ல எழுதி கொடுத்துருங்க, திரும்பி பார்க்காம போய்கிட்டே இருக்கேன்னு சொன்னேன். உனக்கு எப்ப விளையாடுறதுன்னே தெரியாது. எங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல தெரியுமா? எங்க வீட்ல என்னென்னமோ நடக்குது. என் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டாங்க. என்ன எங்கேயோ கொண்டு போய் சொந்தக்காரங்க வீட்ல வச்சுட்டு போறாங்க. ஆமா, அப்படியே உலகம் பூரா உங்களுக்கு சொந்தம். அப்படியே கொண்டு போய் வச்சா கூட கண்டே பிடிக்க முடியாது பாரு. ஏய், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நான் கூட சீரியஸா தான் பேசிட்டு இருக்கேன். இந்த பாரு, எனக்கு ஒரு கெட்ட பழக்கம். நமக்கு முந்தி தான் பழக்கம், அடுத்தவனை முந்த விட்டு பழக்கமே இல்லை. நீ என்ன பண்ற? நாளைக்கும் ஸ்கூல் டிசி, ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒரு 3 கூடிய ஒரு 1 லட்சம் ரூபாய் பணம் எடுத்து வச்சுக்க. ஆமா, பணம் எதுக்கு? பின்ன வரதட்சணை எல்லாமே கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஏய், இதை பார், நாளைக்கு காலைல எனக்கும் உனக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ். அதுக்கப்புறம் ஒரு அவசர செய்தி. குளத்து பிரச்சனையை மனசுல வச்சுக்கிட்டு வயல்பாடிக்காரங்க புதுக்கோட்டை போன வழியில நம்ம ஊர் பிரசிடென்ட பிளான் பண்ணி அடிச்சு தூக்கிட்டாங்க. அவரு உயிர் உழைக்க மாட்டாரா? அதனால இதுக்கு மேல அவங்க இப்படியே விட்டா சரிபட்டு வராது. வீட்டுக்கு ஒரு ஆளு ஆயுதத்தோட உடனடியா வந்து டிராக்டர்ல ஏறுங்க. வர முடியாதவங்க ஆயுதத்தோட புளியந்தோப்புல வந்து அசம்பிள் ஆயிருங்க. ஏய், என்னடா என்ன நடந்துகிட்டு இருக்கு? என்ன குளத்து பிரச்சனை மனசுல வச்சுட்டு புதுக்கோட்டை போற ரோட்ல நம்ம ஒரு பிரசிடென்ட் வயல்பாடி ஏறிய லாரி விட்டு போயிட்டாங்களா? உழைக்கிற கஷ்டமா இல்ல ஆயுதத்தோட வந்து வண்டியில இருங்க. அந்த ஆளுங்களா நம்ம ஒரு புளிய தப்புக்கு வந்துருங்க.
மாத்து போ. நீ போ. அந்த பாரி பயல எலோசே எதடா விளையாடுற? அரளியோதடா கையை மட்டும் கிழிச்சு வச்சுக்க, போய் சேர்ந்துருப்ப. அப்படியா? என்னடா யாரோ போன மாதிரி இருந்துச்சா? அதெல்லாம் யாரும் இல்ல, துண்டு சுத்துற. மா எதுக்கு அழுகுற நீ? நான் வீட்டுக்கு தான் வரேன். ஏமா நான் தான் சொல்றேன்ல, நான் வீட்டுக்கு தான் வரேன், நீ வெய்மா. என்னடா இவனுங்க போய் இறங்கினா அந்த ஊரே இருக்காதேடா. டேய் ஏதாவது பண்ணி எப்படியாவது இதை நிறுத்தி ஆகணும்டா. உன் ஃப்ரெண்டு ஒரு ஆளுக்கா வேண்டி அந்த ஊருக்கே சப்போர்ட் பண்றிய? அவன் ஒரு ஆளுக்கா வேண்டி ஊரே பாய்ச்சிக்க முடியாதியா? என்னது ஒரு ஆள் காண்டியா? உனக்கு என்னடா தெரியும்? அது கொடுமையை கண்ணால பார்த்தவன்டானா? எங்க என்னாச்சு? 6 வயசு தான் ஆகுது. நீர்த்தாரையில் கல் இருக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனா செத்துட்டான். செத்துட்டானா? என்னங்க சொல்றீங்க? உப்பு தண்ணி குடிச்சு இந்த ஊர்ல எல்லாருக்கும் கிட்னில கல் இருக்கு. திடீர்னு வயிற்று வலிம்பாங்க. ஹாஸ்பிட்டல் போனா கல் இருக்கு கில்லு இருக்கும்பாங்க. ஊர்ல எல்லாரும் கூலி வேலை செய்யறவங்க. அத்தை லட்சம் கூட இத்தனை லட்சம் கூடன்னு எங்க போறது? இந்த உப்பு தண்ணி குடிக்காம தான் எங்களுக்கு ஏங்க இந்த தலையெழுத்து? தம்பி இனிமே எனக்கு யாரடா பாப்போ? தாய்ப்பாலும் தண்ணீரும் ஒன்னா தாய் இருந்துச்சு, விலையில்லாம கிடந்துச்சு. ஆனா இப்ப எல்லாமே தழகியா போனுச்சு, தடமாறி நின்னுச்சு. ஆறிருக்கும் பக்கத்தில ஊரு உருவானுச்சு, வரலாறு சொல்லுச்சு. ஊரு மட்டும் இருக்குதையா, அற மட்டும் காணல, போன இடம் தெரியல. நிலாவுல தண்ணீர் இருக்கான்னு தேடுறோம், ராக்கெட்ட ஏவுறோம், குடிநீர பூமியில வியாபாரம் பண்ணுறோம். இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? இப்ப என்ன பண்ண போற? மண்ணுக்கு எடுத்துடா. இப்ப யார கேட்டி அனௌன்ஸ் விட்டு ஊரெல்லாம் கூட்டி வச்சிட்டு இருக்கீங்க? யார கேட்கணுங்கிற? இப்ப எதுக்கு ஆவேசப்படுறிய? பிரசிடண்ட் அடிச்சு விட்டாங்க, பாக்குறதுக்கு ஆளு போயிருக்கு. போனவங்க பார்த்துட்டு போன் பண்ணி சொல்லட்டும், அதுக்கப்புறம் ஊரை ஊட்டி ஒரு முடிவு பண்ணுவோம். பிரசிடண்ட் சாவு கிடக்குறாரு. அந்த ஊருக்கு நீங்க என்ன சப்போர்ட் பண்றியா? ஏய் இப்ப என்ன சொன்னே? இவனை போடுற பஞ்சாயத்து பேசுறவனுக்கு பூரா அண்டை கட்டணும். செத்துக்கிறதுக்கு போய் போறடா. நீ சும்மாரியா? நாலு கொளுத்துட்டியா? என்னடா என்ன பிரச்சனை? இந்த பால்காரை சும்மா இல்லாம அந்த ஊராங்க சப்போர்ட் பண்ணி பேசினாரு, அதான் பயலுவை அடிச்சு விட்டாங்க. அடிச்சாச்சுன்னா இனிமேல் ஏமா அந்த ஊருக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாலும் அடிங்க.
ஏழை கேட்க வந்தப்பவே வந்தவங்களை பூரா பிடிச்சு மரத்துக்கு கட்டி வச்சிருந்தா இன்னைக்கு பிரசிடண்ட் மேல கை வச்சிருப்பாங்களா? இன்னைக்கு பிரசிடண்ட் மேலே கை வச்சுட்டாங்க. நாளைக்கு வரவன் போறவன் எல்லாம் கை வைப்பான். வாங்கிட்டு இருப்போமா? அந்த குளத்தை தூத்து விட்டு கருவமில் வச்சாலும் வைக்கலாமே தவிர அந்த ஊருக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்கப்படாது. மிலிட்டரி இருக்காருல்ல, ஆளுக்காளு பேசிட்டு இருக்கீங்க. யாரும் பைக்கு வண்டி இதெல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது. எல்லாரும் குறுக்க நடந்து தான் போறோம். குறுக்க தான் தண்ணி கிடக்க. ஏய், மோளங்கொட்டா ஜலகு தான் தண்ணி கிடக்குது. கடைசி ஷிஃப்ட் டிராக்டர் வந்த உடனே எல்லாரும் கிளம்புறோம். யாருக்கடா இப்ப ஃபோன் பண்ண? வயல்பாடியில ஃப்ரெண்டுக்குடா. போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். அவசரப்பட்டு யாரும் அவனை இங்கே கை வச்சிடாதீங்க. அங்க வச்சு தான் க்ளோஸ் பண்ணணும். அத நம்ம ஊரை இங்க யாரும் பார்த்துடக்கூடாது. ஹலோ ஹலோ, கண்ட்ரோல் ரூம். ஏய், இந்த கடைச்சிட்டு ஆளும் வந்துருச்சா? கிளம்ப போறாங்களாடா இப்ப? எல்லா தெருல இருந்து ஆள் வந்துருச்சா? நடுத்தர் மட்டும் தான் வராமருச்சு. அது வந்துருச்சு. கிளம்புவோமா? கிளம்புங்க. யாரும் கிளம்பாதீங்க. பாரி, என்னடா சொல்ற? அந்த ஊரை அடிக்க போகும்போது கையில துப்பாக்கி இருந்தா நல்லா இருக்குமே எனக்கு தெரிஞ்ச நரிக்கு போன் போட்டேன். ஏற்கனவே வயல்பாடிக்காரங்க வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. அவங்க ஏதோ பெருசா பிளான் போடுறாங்க. நம்ம அசால்ட்டா போய் அடி வாங்கிட கூடாது. நம்ம கிட்ட என்ன இருக்கு? கையில அருவாளும் கம்பும் தான். பாதி பேர்கிட்ட அது கூட இல்ல. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நம்ம அடிக்க போறோமா இல்ல அடி வாங்க போறோமா? யாரு அவங்க? நம்மள அடிச்சிருவாங்க. தம்பி, அடிக்க மாட்டாங்க, சுடுவாங்க. ஏய், பெரிய துப்பாக்கி. துப்பாக்கில எத்தனை பேரடா சுடுவான்? அவன் துப்பாக்கினா நான் நாட்டு வெடிகுண்டு. டேய், இங்க வாடா. நேரா வடசேரிக்கு போ. நான் சொன்னேன்னு சொல்லு. எவ்வளவு நாட்டு வெடிகுண்டு கட்ட முடியுமோ அவ்வளவு கட்டிக்க.